ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே நீர் வந்தால் எல்லாம் மாறுமே நீர் வந்தால் எல்லாம் மாறுமே ஆவியானவரே 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 நீ வந்தால் எல்லாம் மாறும். ஆண்டவரே உங்க பிரசன்னம் உங்க வல்லமைகளை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மூடும் ஆளுகை செய்யும் அப்பா. எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் நீர் எங்களை விடுவித்து எங்களை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த 11 நமக்கு ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. என்ன சத்தமே இல்லை? உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்யலையா? கொஞ்சமா நிறையவா? நீங்களும் நானும் கற்பனை பண்ண முடியாத அற்புதங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அல்லேலூயா. 11 பாதுகாத்த ஆண்டவர் இந்த அவருடைய பிரசன்னத்திலே நம்மை அமர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது அவருடைய கிருபை. ஆமென் ஆமென். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். ஏன்னா நாம் இருப்பது எல்லா நம்முடைய உறவுகள், சொந்தம், பந்தம், நமக்கு வேண்டிய அனைத்துமே தெய்வம் நமக்கு கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் என்னதான் பிரயாசப்பட்டாலும், மனிதர்களாகிய நாம் என்னதான் உழைத்தாலும், என்னதான் நிறைய காரியங்களை தேடி போனாலும், பைபிள் சொல்லுகிறது அவர் இல்லாம எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சாமி சொன்னார், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. நல்ல கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த டிசம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்தத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்பு பக்கத்தில் நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் நீங்க நல்லா இருப்பீங்க, இன்னும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, இன்னும் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. உங்க உள்ளத்துல ஏதோ ஒரு சில தேவைக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை விட பல மடங்கு உங்களுக்குரிய நன்மையின் பாதையை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்தானம், வாக்குறுதியை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல நேரங்களிலே நாம் எத்தனையோ காரியங்களை இழக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு மனிதன் மிக சோர்ந்து போன நிலையில் ஒரு ஆற்றாங்கரை ஓரத்திலே போய் அவன் அமர்ந்திருந்தானாம். மாலை வேளை, மனசுக்கு சரியில்லை அப்படின்னு அவன் அமர்ந்திருந்த பொழுது அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் அப்படியே அங்கே இருந்த ஒரு கல்லை எடுத்து அப்படியே எரிந்து கொண்டே இருந்தானாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே பொழுது போகிறது, விடியிற நேரம் வரை அதையே செய்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா மனசுக்கு சரியில்லை.
விடியும் பொழுதுதான் அவன் பார்க்கிறான், ஒரே ஒரு கல் அவன் கையில் இருக்கிறது. பார்த்தால் அது மின்னிக்கொண்டே இருந்ததாம். அப்பொழுதுதான் தெரிந்தது, ஆகா, இது விலையேறப்பட்ட ஒரு மாணிக்க கல்லாக அல்லவா இருக்கிறது. இத்தனை கல்லையும் நான் ஆற்றில் என்ன செய்து விட்டேன், தூக்கி போட்டு விட்டேன் என்று சொல்லி அவன் மிக வருத்தத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில் சோகத்திற்கு மேல் சோகத்தை அவன் அடைந்ததாக அந்த ஆசிரியர் எழுதுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுள் இந்த காலங்கள், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் உறவுகள், நமக்கென்று எவ்வளவோ நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில இழப்புகளும் சில பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறாத ரணத்தை கொடுத்து விடுகிறது. அதை நம்முடைய இருதயத்தில் நாம் சுமக்கிறோம், அவைகளால் நாம் பாரப்படுகிறோம், அவைகளால் நாம் வருத்தப்படுகிறோம். ஐயோ, இதற்கு மேல் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்ற ஒரு மனநிலையிலே நாம் என்ன செய்கிறோம், ஒரு நடைபிணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில இழப்புகளை சந்தித்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அந்த இழப்புகள் இன்னைக்கு உங்களை ஒரு நடைபிணம் போல் மாற்றி இருக்கலாம். எதையுமே உற்சாகம் இல்லாமல், எதையுமே செய்ய முடியாமல், யாரு கூடயுமே பேச முடியாமல், எந்த விதத்திலும் நன்மையான காரியங்களை சிந்திக்க முடியாதபடி அவைகள் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, இந்த அழுத்தமான மனநிலையிலிருந்து இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதனால தான் இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற, இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள். இழந்து போனதை தேடி மீட்டெடுக்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதை இழந்து போயிருந்தாலும் அந்த இழந்து போன காரியங்கள் அவைகளிலிருந்து உங்களை மீட்டு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் அவர் அற்புதத்தின் பாதைகளை திறந்து தருவார். அல்லேலூயா. நான் சமீபத்திலே ஒரு சகோதரருடைய ஒரு சாட்சியத்தை கேட்டேன். அப்போ அந்த சாட்சியத்தை அவர் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லா படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் படிக்க ஆசைப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் படிக்க ஆசைப்பட்டதற்கு மாறாக சின்ன வயதிலே என்னுடைய தகப்பனாரை நான் இழந்து போனேன். இழந்து போனதினால் என்னுடைய வீட்டின் பொறுப்புகள் எல்லாம் என் மீது விழுந்தது. என்னுடைய வீட்டின் பொறுப்புகள் என் மீது விழுந்ததினால் சின்ன வயதிலேயே நான் வேலைக்கு செல்லும்படியாக நான் விடப்பட்டேன். என் வாழ்க்கையே விரக்தியானது. எனக்குள்ளாக ஒரு விரக்தி, தனிமை, ஒரு வீட்டினுடைய பாரம், சுமை எல்லாம் என் மீது இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் ஒரு நாள் திடீரென்று என்னுடைய மனதில் ஒரு முடிவெடுத்தேன். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த சின்ன வயசில் எனக்கு கடவுள் ஏன் இவ்வளவு துயரத்தை எனக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி நான் மனம் நொந்து கொண்டிருந்தேன். அப்படி மனம் நொந்து போய் நான் இருந்த பொழுது என்னை சந்திக்க நான் இருந்த அந்த வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஒரு பெரியவர் என்னை சந்தித்தார். அவர் சொன்னார், தம்பி, நாளைக்கு வேலையை முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வா என்று அழைத்தார். நான் போனேன். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அவருடைய வீட்டில் ஒரு சின்ன ஜெப ஆராதனை, ஜெப கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. நானும் போய் அதில் அமர்ந்திருந்தேன். அந்த ஜெபம் முடிந்த பொழுது நல்ல உணவு பரிமாறினார்கள். எனக்கு முதலாவது நல்ல உணவு அன்று கிடைத்தது. நல்லா சாப்பிட்டேன். முடித்தோன்னு அந்த பெரியவர் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்போதும் சோகமாக இருக்கிறாய். அப்பொழுது என்னுடைய வேதனைகளையும் கண்ணீரையும் அவரிடத்தில் சொன்னேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் இயேசு கிறிஸ்து. அவரை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். உனக்கு அப்பாவாக, அம்மாவாக, எல்லாமாக உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவார். நீ நம்பிக்கையோடு அவரை கூப்பிடு என்று எனக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்து இயேசுவின் அன்பை எனக்கு போதித்தார். அல்லேலூயா. நான் முதலாக அந்த நாளிலே தான் என்னையும் நேசிக்க ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தேன். அந்த ஜெபம் எனக்கு ஆறுதலை தந்தது. அந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா.
Praise the Lord. Hallelujah. அப்பொழுது அதிலே ஒரு வசனம் நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 113 அதிகாரத்திலே 7வது வசனம் எடுத்து வாசியுங்கள். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகிறார். வறியவனை குப்பை மேட்டிலிருந்து அவர் கை தூக்கி எடுக்கிறார். கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. Praise the Lord. நீங்க ஒருவேளை நீங்க எந்த நிலைமையில நீங்க வீழ்ச்சி அடைந்து கிடந்தாலும் பயப்படாதீங்க. நிச்சயமாக உங்களை தூக்கி நிறுத்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, நீங்க நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கைக்குள்ள உங்களை நடத்த இயேசு உங்களுக்காக இருக்கிறார். ஆமென். ஆமென். அந்த சகோதரர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில முதலாக நான் வாசித்த ஒரு நல்ல தேவனுடைய அந்த வசனம் என் இருதயத்தை தொட்டது. நான் இயேசப்பாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தேன். வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய ஆர்வத்தை கண்டு என் முதலாளிக்கு என் மேல கொஞ்சம் மனதுருக்கம் வந்தது. அல்லேலூயா. அவர் சொன்னார், நீ வேலை பாரு, ஆனா அதோட நீ ஏதாவது படிக்க விரும்பினா நான் உன்னை படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி என்னை படிக்க வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் என் மேல இரக்கம் பாராட்டினார். நான் படிக்கவும் செய்தேன், வேலையும் செஞ்சேன், குடும்பத்துக்கு தேவையும் சந்தித்தார். ஆண்டவர் கடவுள் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். இன்னைக்கு அநேகருக்கு வேலை கொடுக்கவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவும் இந்த உலகத்திலே என்னை ஆண்டவர் கருவியாக மாற்றி என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனையும் ஆசீர்வதிக்க இயேசுவால் முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சில கஷ்டங்களின் மத்தியிலே வந்திருக்கலாம், சில துயரங்களின் மத்தியிலே வந்திருக்கலாம், கடன் பாரத்தோடு வந்திருக்கலாம், சில நேரங்களில் பொருட்களை இழந்திருக்கலாம், வருமானத்தை இழந்திருக்கலாம், சில நேரங்களில் நஷ்டத்தின் பாதையிலே நடந்திருக்கலாம். நீங்கள் பயப்படாதிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நான் வேகமாக அந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே இழப்புகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். உங்கள் இழப்புகள் மாறும். இழந்து போனதை மீட்டெடுக்க வந்த மானிட மகனாகிய இயேசு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் இன்னைக்கு அற்புதத்தை செய்வார் என்ற நம்பிக்கையோடு பிரியமானவர்களே, முதலாவது நம் ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் அவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் இழந்து போன அனுபவத்திலிருந்து அவர் நம்மை மீட்டெடுப்பார். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து வாசித்து பாருங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59 அதிகாரம் 1-2 வசனங்களை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55 அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசியுங்கள். மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கரம் குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதபடி ஆண்டவருடைய செவிகள் மந்தமாகி விடவில்லை. அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகர் நம்ம ஜெபம் பண்றோம். சில சொல்லுவாங்க பாருங்க, நான் இவ்வளவு கத்துறனே ஆண்டவருக்கு காது கேட்கலையா? அல்லேலூயா. நான் இவ்வளவு குரல் எழுப்பி கடவுளை நோக்கி நான் கதறி மன்றாடுகிறேன், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு இன்னும் பதிலளிக்கவில்லையே, என் மன்றாட்டை ஆண்டவர் கேட்கவில்லையே, என் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கவில்லையே என்று சொல்லி அநேகர் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்கிறது, நீங்க கத்தும்போது அவர் கேட்க முடியாதபடி அவருடைய காதுகள் மந்தமாகல, உங்களை தூக்கி மீட்டெடுக்க முடியாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போகல. அப்ப அதுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா, பைபிள் சொல்லுகிறது மனுஷனுடைய பாவம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அந்த மனிதன் கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்து போகிறான். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பாவம் செய்யும் போது பாவம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை விலகி போக செய்கிறது. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள் சொல்லுகிறது ரோமர்
தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். வாசிங்கம்மா ரோமர் 3ஆம் அதிகாரம். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். ஆண்டவர் தருகிற இந்த வார்த்தையை பாருங்க. 23வது வசனம். ஏனெனில் எல்லோரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு சின்ன குழந்தையை தூக்கும்போது அந்த குழந்தையை பார்த்தோன்னு உங்களுக்கு பிடிக்குமா? குழந்தைகள் பிடிக்குமா? குழந்தை பிடிக்குமா? என்ன? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குழந்தையை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன வருது? தூக்கணும்னு ஆசை. ஏன்? அவ்வளவு அழகா இருக்கு. சிரிக்கும் போது அவ்வளவு அழகா இருக்குது அப்படி நம்ம சொல்றோம். நான் உட்கார்ந்து யோசித்து பார்க்கிறேன். கடவுள் உண்டாக்கிய முதலாக தேவனுடைய கை வன்மையில் உண்டாக்கப்பட்டவன் யாரு? ஆதாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் எவ்வளவு அழகா இருந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம் மிக அற்புதமான தேவனால் அவருடைய கைவன்மையில் உண்டாக்கப்பட்ட மனுஷன். அவனை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது எவ்வளவு ரசனையா, எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு பரிசுத்தமா, எல்லா மகிமையும் அவன் மீது வைத்து ஆண்டவர் அவனை உண்டாக்கி இருப்பார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படிப்பட்ட தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் என்ன செய்தாரு? ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கிருபையை, தேவன் கொடுத்த அந்த மேன்மையை இழந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? கடவுளுடைய மேன்மையை இழந்து போனான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய மேன்மை இழந்து போனா? கடவுளுடைய மேன்மை. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் ஆளும்படி ஆண்டவர் செஞ்சிட்டாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ஆதாம் ஏவாளும் அப்படியே ஒரு உறவோ நேசத்தோடு அந்த ஏதேன் தோட்டத்தில் நடக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா எப்போ பாவம் செஞ்சாங்களோ ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியல? நிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில அப்பா அம்மா சொல்லுவாங்க பாருங்க, பிரதர் என் பையன் முந்திய மாதிரி பேச மாட்டேங்கிறான், என் பொண்ணு முந்திய மாதிரி என்கிட்ட நேருக்கு நேரா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என் பொண்ணு முந்திய மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, என் பையன் முந்திய மாதிரி என்கிட்ட உட்காந்து பேச மாட்டேங்கிறா. ஏன்? எப்போ தவறை மனிதன் செய்ய ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது நம்மோடு இருக்கிறவர்களுடைய முகத்தை கூட நம்மளால பார்க்க முடியாது. சொல்லுங்க, பார்க்க முடியாது. நேருக்கு நேர பார்க்க முடியாம போயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவன் கொடுத்த மகிமை என்ன? தேவன் கொடுத்த மேன்மை என்ன? பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை அவர்கள் இழந்து போனார்கள். இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்களேன், நம் கடவுளுடைய பிள்ளைகள் தான், நம் தேவ சமூகத்திலே தான் வந்திருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்கு நாம் அடிமைத்தனப்படுவதனால் அந்த பாவம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய முகத்தை நம்மால் உற்று நோக்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுடைய முகத்தை உற்று நோக்க முடியாதபடி நம்முடைய பாவங்கள் தடைச்சுவராய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு முதலாவது தேவனுடைய பிரசன்னத்தை, அந்த தேவன் நமக்கு கொடுத்த மேன்மையை நாம் இழந்து போய் வந்திருந்தோம் என்றால் இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுவோம், ஆண்டவரே நான் இழந்து போன உங்க மேன்மை, உங்க கிருபை, அந்த பரிசுத்தத்தை இன்னைக்கு எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென், ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தெய்வத்தை தரிசிக்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்தத்தை இழந்து வந்திருக்கிறோம்.
தேவன் நமக்கு கொடுத்த தூய்மையை, பரிசுத்தத்தை, அந்த மேன்மையை இழந்து போயிட்டோம். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் அதை இழந்த பொழுது அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நீ பாருங்களேன், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அவருடைய சமூகத்தில் நின்னா கூட நிறைய பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏன் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். ஏன்? அவங்க இருதயத்தில் அவங்களுக்கு என்ன வந்துடுது, குற்றப்பழி உணர்வை சாத்தான் கொண்டு வந்து வச்சிருந்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பாவம் மனிதனுக்கு கொண்டு வந்தது மரணம். பிரைஸ் தி லார்ட். பாவம் என்ன கொண்டு வந்தது? சத்தமா சொல்லுங்க, பாவம் என்ன கொண்டு வந்தது? மரணம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது, ரோமர் 6:23, பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துக்கு கிடைக்கிற கூலி என்னது? சாவு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துடைய சம்பளம் மரணம். இன்னைக்கு பாருங்களேன், ஜனங்கள் நீங்க பாவத்துக்குள்ள நம்ம விழும் பொழுது நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, பாவத்தில் விழுந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலையை பாருங்க, அவன் ஜீவன் இல்லாதவனாய் போகிறான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. சமாதானம் இருக்குமா? இருக்காது. நிம்மதி இருக்குமா? இருக்காது. எதுவுமே இருக்காதுங்க. தேவன் வைத்திருக்கிற நன்மைத்தனங்கள் ஒன்றையும் காண முடியாதபடி ஒரு மனிதன் பாவத்துக்குள்ள விழும் பொழுது அந்த நன்மைத்தனங்கள் அவனை விட்டு நீங்குகிறது. கடவுளுடைய பிரசன்னத்தை, தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை அவன் இழந்து போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், இயேசு சாமி இந்த உலகத்துல நமக்கு கொண்டு வருகிறது என்ன? நீ இழந்து போன அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பாருங்களேன், ஒரு பாவியான பெண்ணை இயேசுடைய பாதத்தில் கொண்டு வந்து போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசித்து பாருங்கள். நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது, யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் வாசிங்க, இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீ போகலாம், இனிமேல் பாவம் செய்யாதே. கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் நமக்கு தீர்ப்பளிக்க வரவில்லை, ஆண்டவர் நம்மை தண்டிக்க வரவில்லை. இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? நாம் மீட்கப்பட வேண்டும். ஆமென், ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம என்ன செய்யப்பட வேண்டும்? மீட்கப்பட வேண்டும். கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் என்ன செய்து காத்திருக்கிறது. கல்லறிந்து கொல்வதற்காக காத்திருந்த கூட்டம். ஆனா அந்த கூட்டத்தின் நடுவிலே ஆண்டவர் சொல்கிறார், எப்பா, பாவம் செய்யாதவன் வில் மீது கல்லறியட்டும். எல்லாரும் போயிட்டான். இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னாரு, நீ போகலாம், ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யாத. என்ன செய்யாத? இனி பாவம் செய்யாத. இன்னைக்கு ஒருவேளை இங்க இருக்கிற நமக்கு யாருக்குமே தெரியாத சில பாவங்கள் நமக்குள்ள இருக்கலாம். கடவுளுடைய பிரசன்னத்தை, ஆண்டோடைய வல்லமையை தடுக்கும்படி நமக்குள் பாவங்கள் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், தேவனோடு இருந்த அந்த நிலையில் கூட சீடர்கள் ஸ்திரப்படாம நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சீடர்களுக்கு என்ன இல்ல? நம்பிக்கை இல்லைங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசுவை நம்புகிறோமா? இன்னைக்கு விசுவாசிக்கிறோமா? இன்னைக்கு இயேசுவின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஒரு கேள்வி கேளுங்களேன், ஆண்டவரை நான் எவ்வளவு நம்புகிறேன், ஆண்டவரை நான் எவ்வளவு நம்புகிறேன் என்று கேட்டு பாருங்க. நம்பிக்கை எப்பொழுது இல்லாமல் போகிறதோ அப்பொழுது நமக்குள் பாவம் வேரூன்ற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை முதலாவது நீங்கள் நம்புங்கள். ஆண்டவரால் மட்டும்தான் என்னை பரிசுத்தப்படுத்த முடியும், ஆண்டவரால் மட்டும்தான் இந்த தீமையிலிருந்து விடுவிக்க முடியும், ஆண்டவரால் மட்டும்தான் எனக்கு நலமான சரியான பாதையை காண்பிக்க முடியும் என்பதை
நீங்கள் உள்ளத்திலே நீங்கள் இருத்தி அதையே நீங்கள் தியானிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பாருங்களேன், நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. சக்கேயுவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீர் மரத்திலிருந்து கீழே சொல்லுங்க, கீழே இறங்கி வா. சத்தமா சொல்லுங்க, கீழே இறங்கி வா. அவர் என்ன பண்ணாரு? கீழே இறங்கி வந்தது சுலபமான ஒரு விஷயம். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல பைபிள் சொல்லுகிறது, அவர் பார்க்க விரும்பினார், மரத்தின் மீது ஏறினார், கீழே இறங்கினார், எல்லாம் இருக்கு. இயேசுவுக்கு வீட்டில் இடம் கொடுத்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவுக்கு வீட்டில் இடம் கொடுத்தது சுலபமா கஷ்டமா? சொல்லுங்க, சுலபமா கஷ்டமா? சுலபம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு இடம் கொடுத்த வீட்டில் இடம் கொடுத்தாச்சு. ஆனா இயேசுவுக்கு இடம் கொடுத்த சக்கேயு அவர் வீட்டில் இடம் கொடுத்த பின்னால இயேசு அவருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் வெளியேற வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாவம் எப்படி வெளியேறிச்சு? சொல்லுங்க, பாவம் எப்படி வெளியேறிச்சு? அவர் சொன்னாரு, நான் யாரிடத்திலாவது அநீதியாக கையிட்டு வாங்கியிருந்தால், லஞ்சம் வாங்கியிருந்தா, அநீதி பண்ணி சம்பாதிச்சிருந்தா 4 மடங்கு அதை திரும்ப கொடுக்கிறேன். என்னிடத்தில் உள்ளதை விற்று ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துருது. பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? இயேசுவை நாம் எப்பொழுது விசுவசிக்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில பாவத்திற்கு நம்ம குட் பை சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்தை நம்ம வீட்டில் என்ன செய்யணும்? எடுத்து மாற்றணும். தீமைகளை எடுத்து மாற்றணும், அக்கிரமங்களை எடுத்து மாற்றணும், அநியாயங்களை எடுத்து மாற்றணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ சக்கேயோ ஆண்டவரை அந்த கூட்டத்தில் ஒரு நல்ல வாய் திறந்து முழுமையான ஒரு ஒப்புர வருட்சாதனம் செய்தாரோ அதுக்கு பின்னால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஈவன் அப்ரஹாமின் குமாரன் இழந்து போனதை தேடி மீட்டெடுக்க மானிட மகன் வந்தார். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நீங்க பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வு பெறுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு முதலாவது நம்ம செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்க நீர் தந்த அந்த பரிசுத்தத்தை, நீர் தந்த மேன்மையை, இன்னைக்கு நம்ம காசு இழந்துட்டோம்னா கவலைப்படுறோம், சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தை இழந்தா கவலைப்படுறோம். ஆனா நம்ம எதை இழந்து விட்டோம்? கடவுளோடு உள்ள உறவையே இழந்துருந்தோம். தெய்வத்தோடு உள்ள உறவையே நம்ம இழந்து போகும் பொழுது அதற்காக நாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவரே, இழந்த அந்த உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய கிருபை, நீர் தந்த அந்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாட வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். 1 யோவான் முதல் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்க. பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். கை தட்டுங்க பாப்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உங்களை நீங்க தூய்மைப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த போதகரும் உங்களை தூய்மைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க பாருங்க, நான் நினைச்சா நான் என்னையே சரி பண்ணிக்கிடுவேன். முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. நீங்க கோவமே படக்கூடாதுன்னு முடிவெடுங்க. முடியுமா? என்னைக்கு நீங்க கோவப்படக்கூடாதுன்னு முடிவெடுக்கீங்களோ அன்னைக்கு தான் இருக்கிற எல்லா வில்லங்கமும் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க தூங்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு தான் தூக்கம் வரும். இன்னைக்கு ஜெபத்தில் நல்லா இருக்கணும்னா அன்னைக்கு தான் வீட்டில் வராத தூக்கம் எங்கே வரும்? ஜெபத்தில் வரும்.
Praise the Lord. Praise the Lord. அப்ப நம்மையே நாம் சரி செய்து கொள்ள முடியாது. ஏன்? பாவம் தீமைகள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவைகள் நம்மை தேவனை விட்டு எப்படியாவது விலவைக்கணும்னு காத்திருக்கு. Praise the Lord. ஆனால் பைபிள் சொல்லுகிறது இயேசு இந்த உலகத்தில் வந்து நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் இழந்து போகிற அந்த ரட்சிப்பை, இழந்து போகிற மீட்பை அவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க பைபிள் சொல்லுகிறது, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல கவனிங்க. ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் அந்த பிரசன்னத்தை இழந்து போய் நாம் கடவுளுடைய மேன்மை இழந்து அவருடைய திருமுகத்தை உற்று நோக்க முடியாதபடி எதெல்லாம் இன்னைக்கு நம்மை தடப்படுத்தி வச்சிருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். ஆமென். ஆமென். நம்மை அதிலிருந்து மீட்பார். ஆமென். ஆமென். விட முடியாத தீய பழக்கங்களிலிருந்து நம்மை மீட்பார். ஆமென். ஆமென். தவறான காரியங்களிலிருந்து நம்மை மீட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு ஒண்ணு செய்யணும். ஆண்டவரே என் மேல இரக்கம் வையும், இயேசுவேன்னு நீங்க அவருடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய பாவங்களுக்காய் மனம் கசந்து மன்றாடும் பொழுது உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக் கொள்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இதோ என்னால் விட முடியாத இந்த பாவங்கள் தீமைகள், நான் விரும்பினாலும் என்னை பற்றி கொண்டிருக்கிற இந்த இழிவான சிந்தனைகள், இழிவான காரியங்கள் உம்முடைய பிரசன்னத்தை கண்டடைய முடியாதபடி என்னை தடை செய்து ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த பரிசுத்தத்தை, அந்த மேன்மையை இழந்து போகும்படி செய்திருக்கிற எல்லா பாவ தீமையிலிருந்தும் என்னை விடுவித்து என்னை மீட்டருளும் அப்பா. உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாரும். உம்முடைய மேன்மை மிக்க உம்முடைய திருமுகத்தை காண எனக்கு தேவையான வல்லமையை தாரும் என்று நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரோட ஸ்துதிப்போம். Hallelujah, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். கைகளை தட்டி, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். பாடுவோம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே எங்களைக்கோ, அப்பா பிதாவே எங்களைக்கும் உரிமையை எனக்கு தந்தார், உரிமையை எனக்கு தந்தார். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே, நான் இழந்து போன உங்க திருமுகத்தை பார்க்க முடியாதபடி, உடைய மேன்மை இழக்கும்படி எனக்குள்ள இருக்கிற இந்த பாவம், எனக்குள்ள இருக்கிற தீமை, தீய பழக்கங்கள் இதெல்லாம் என்னை உங்களுடைய பிரசன்னத்தை, நீ வல்லமையை காண முடியாதபடி இந்த உலகத்தின் தீயவனாய சாத்தான் எந்த பாவத்தில் என்னை விழ வைத்து நான் எழுந்து மீண்டும் உம்மிடத்தில் வர முடியாதபடி, ஆண்டவரே நான் எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறேனோ என்னை தூக்குங்கப்பா, என்னை மீட்டு கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு நிமிடம் வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வாலிப மகனே, வாலிப மகளே, சகோதரனே, சகோதரியே, எந்த தேவையில்லாத பாவ பழக்கங்கள், ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற தீய மனிதர்கள், தவறானவர்கள், யாருக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்தீங்க, கடவுளுடைய பிரசன்னத்தை இழக்கும்படி உங்களை வைத்த எல்லா தீயவரிடமிருந்தும்
எல்லா தீய பழக்கங்களும் இன்னைக்கு விடுதலை உண்டாகும்படி கண்ணீரோடு இயேசுவை கூப்பிடுங்க. ஏசப்பா உங்க இரத்தத்தினால என்னை கழுவுங்க. ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க. உங்க கிருபையை தாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்படி வல்லமைக்காக கூப்பிடுங்க. நல்ல குரலை உயர்த்தி கூப்பிடுங்க பிரதர். அம்மா கூப்பிடுங்க. தேவ வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை மகன் மகளாக மாற்றுகிறார். இழந்து போனதை தேடி மீட்டெடுக்க வந்தார் இயேசு. பரிசுத்தத்தை இழந்த உன்னை என்னை மீட்டெடுக்க வந்தார். பாவத்தில் கிடக்கிற உன்னை என்னை மீட்டெடுக்க வந்தார். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே இந்த பாவம் வேண்டாப்பா, தீமை வேண்டாப்பா, தீமையான நண்பர்கள் வேண்டாம், தவறான காரியங்கள் வேண்டாம். உங்க இரக்கத்தினால என்ன நிரப்புங்கன்னு சொல்லி நல்ல ஒப்பு கொடுப்போம். நல்ல ஒப்பு கொடுப்போம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உமது திருமுகத்தை காண முடியாதபடி உம்முடைய திருமுகத்தை காண முடியாதபடி என்னை தடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா பாவங்களிலிருந்து என்னை மன்னித்து என்னை விடுவித்து மீட்பின் மகிழ்ச்சியை எனக்கு தந்தருளும். என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே உமது மேன்மையை நான் காணும்படியாக உமது கிருபையால் என்னை நிரப்பியருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். இரண்டாவது பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போற காரியத்தை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை இழக்கிறோம் என்றால் பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் பாருங்கள், நீதித்தலைவர்கள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். நல்லா கவனிக்கணும். என்ன? நீதித்தலைவர் 16:28 இந்த பகுதியுடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, முதலாவதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் பாவம் செய்யும் போது தேவ மகிமையை இழந்து போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள், இந்த பகுதியை பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பலத்தை இழந்து போனான். பிரைஸ் தி லார்ட். வல்லமையை அவன் இழந்து போகிறான். யார் அவன்? அவனுடைய பெயர் சிம்சோன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோன் என்ன இழந்து போயிட்டான்? பலத்தை. சிம்சோனை ஆண்டவர் இந்த பூமியிலே தாயின் வயிற்றிலே உருவாக்கும் போதே அவனை குறித்து ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமே கொடுத்திருந்தார். இவன் வலிமை மிக்கவன், பெலிஸ்தியர்களிடமிருந்து தன் ஜனங்களை அவன் விடுவிப்பான் என்று ஆண்டவர் அவனை ஒரு வலிமை வாய்ந்தவனாய் உண்டாக்கி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன ஆனான்? பாவத்துக்கு அடிமைப்பட்டான். பாவத்துக்கு அடிமைப்பட்டவன் என்ன நினைத்து கொண்டான்? இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்களேன், நம்ம அழகு, நம்ம பலம், நம்ம திறமை, நம்ம அறிவு இதெல்லாம் நம்முடையது என்று நாம் நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், உங்களுடைய உடல், உங்கள் அவயங்கள் எல்லாம் செயல்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் யாரு? இயேசு. சொல்லுங்க, காரணம் யாரு? நீங்க சாப்பிட்ற சாப்பாடா? எதுவுமே இல்லை, தெய்வத்தினுடைய கிருபை. கை தட்டுங்க பாப்போம். ஆனால் இந்த சிம்சோன் ஒரு மடத்தனமான சிந்தனைக்குரியவனாக மாறிவிட்டான். என்ன? இந்த பலன் தன்னுடையது என்று அவன் நம்ப ஆரம்பித்து விட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, நல்ல பலவானாய் இருந்தவர்கள் எல்லாம் அப்படியே பலத்தை இழந்து வாழ்க்கையில நொந்து போய் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த சிம்சோனுக்கு ஒரு நாள் அவன் போகும் பொழுது முன்னால ஒரு இளம் சிங்கத்தை அவன் கண்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உடனே அதை பாஞ்சு போய் அடித்து தாடையெல்லாம் பிடிச்சு கிழிச்சு அதை கொன்னுட்டான். உடனே அவன் நினைச்சான், இதெல்லாம் யார் பலம்? ஆனால் அதில் ஒரு வசனம் இருக்கிறது, கடவுளின் ஆவி அவன் மீது இறங்கியது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நீங்க செய்யறதெல்லாம் வெற்றி பெறுகிறது என்றால் கடவுள் உங்க கூட இருக்கிறார், உங்க மேல மனம் இறங்குகிறார். அதான், அதை நம்புறீங்களா? நம்புறோம். இங்க நம்புவீங்க, வீட்டில், வெளியே, படிப்புல, உத்தியோகத்தில் நீங்க சக்சஸா 100% வெற்றி பெறுகிற இடத்தில் என்ன சொல்வீர்கள்? நல்லா கவனிச்சு பாருங்களேன். இவன் என்ன செய்தான்? தன் மீது, தன்னுடைய பலத்தின் மீது நம்பிக்கை வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன? ஒரு பெண்ணை மயக்கிறதுக்கு வலிமையெல்லாம் என்ன பண்ணா?
நம்ம ஆட்கள் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, உனக்காக வானத்தையே என்ன செய்கிறேன், கீழே இறங்கிடுறேன், நிலாவுக்கு உன்னை கூட்டிட்டு போகிறேன், கடலில் என்ன செஞ்சிருந்தேன், கயிறு மாதிரி தண்ணியை நான் என்ன செஞ்சேன், திரித்து விடுவேன். நிறைய செய்து காமிக்கிறோம். இந்த உலகத்தில் இது வந்து நடைமுறை. பிரைஸ் தி லார்ட். யாரையாவது மயக்கிறதுக்கு ஏதாவது செய்கிறது, நான் என் உசிரியே உனக்காக கொடுத்துருக்கிறேன். நான் தான் வரும்பொழுது ஒரு சம்பவத்தை சிந்தித்து கொண்டு வந்தேன். ஒரு பையனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு இருக்கா. உடனே அந்த பையன் சொன்னானே, ஏன்னா நீ லவ் பண்ணுறேன்னா டாஸ்மார்க்கில் போய் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்துருவியா? டாஸ்மார்க்கில் போய் அவளும் போய் நின்று வாங்கிட்டு வந்திருக்கா. நல்லா இருப்பாங்கல்ல, சொல்லுங்க. எங்க வீடு இருக்கா? அவன் கேட்டிருக்கான், என்ன நீ லவ் பண்றது உண்மைன்னா, என் மேல அன்பு வச்சிருக்க உண்மைன்னா, நீ எங்க போய் வாங்கு, டாஸ்மார்க்கில் போய் எனக்கு பிடிக்கிற இந்த பிராண்ட் இருக்கும், அது போய் வாங்கிட்டு வந்துருக்கு. போய் வாங்கிட்டு வந்திருக்கா. நல்லா இருப்பாங்கல்ல. இன்னைக்கு இப்படிலாம் நிறைய பேர் என்ன செய்றாங்க, ஆணும் பொண்ணும் வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, என்ன உசரியே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காள, கிணத்துல விழுனா விழுறா, என்னெல்லாம் பண்ணுறாங்க. இதை மாதிரி இது இன்னைக்கு இல்லைங்க, அன்னைக்கு சிம்சோனும் இதே தான் செஞ்சான். தன்னுடைய பலத்தை காண்பித்தான். முடிவு என்னாச்சு, ஒரே நாளில் அவனுடைய பலனை அவன் இழந்து போனான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் கொடுத்த மேன்மையை மனிதன் இழக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த பலனும் அவனை விட்டு போய்விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஆசீர்வாதம் இருக்குமா, ஆசீர்வாதம் போயிருமா? இருக்குமா? சத்தமா சொல்லுங்க. இருக்குமா, போகுமா? எல்லாம் போயிரும். இந்த சிம்சோன் பலத்தை இழந்து போனான். ஒரு நாள் அவன் மொட்டை தலையனா, கண்ணெல்லாம் குருடாயி, சுத்தி முத்தி யார் இருக்கான்னு தெரியாம சங்கிலிகளால் கெட்டப்பட்டு நிற்கும்போது அவன் ஜெபித்தானாம். எப்படி ஜெபித்தானாம் தெரியுமா? வாசியுங்கள். நீதி தலைவர் 16:28 வாசியுங்கள். சிம்சோன் ஆண்டவரை நோக்கி, சிம்சோன் தேவாதி தேவனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, என் தலைவராகிய ஆண்டவரே, என் தலைவராகிய ஆண்டவரே, இந்த முறை மட்டும், இந்த ஒரே ஒரு முறை மட்டும் என்னை நினைவு கூரும், என்னை நினைவு கூரும், எனக்கு ஆற்றல் அளியும், எனக்கு ஆற்றல் அளியும், கடவுளே, என் கடவுளே, என் இரு கண்களுக்கு ஈடாக பெலிஸ்தியர் மீது ஒரே தாக்குதலால் பஞ்சம் தீர்க்க செய்யும் என்று மன்றாடினார். நான் இழந்து போன பலத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று அவன் கதறி ஜெபித்தானாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ தேவ மகிமையை இழந்து போகிற அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அந்த பலத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஒருவேளை பலன் குன்றி வந்திருக்கிறீர்களா? பலனற்ற நிலையில் வந்திருக்கிறீர்களா? வேதத்திலே பார்க்கிறோம், 12 ஆண்டுகளாய் ஒரு பெண் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவள் பலனற்றவளாக மருத்துவரிடத்திலே சென்றும் பலன் இல்லாமல், பைபிள் சொல்கிறது அவள் நிலை வர வர மோசமாய் போனது என்று சொல்லுகிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பலன் இழந்து போய் வந்திருக்கலாம், நோயாளிகளாக வந்திருக்கலாம், உடலிலே பலவிதமான பலவீனங்களை தாங்கி கொண்டு வந்திருக்கலாம். பயப்படாதீர்கள். இயேசு இன்னைக்கு உங்கள் பலவீனத்தை மாற்றுவார். உங்கள் பலவீனங்கள் மாறும். நீங்கள் எந்த இடத்திலே பலவீனப்பட்டீர்களோ, வாசிக்கிறோம் அல்லவா, யோவான் செய்தி 5ஆம் அதிகாரத்திலே 38 ஆண்டுகளாய் பெதஸ்தா குளத்தின் ஒரு அருகிலே ஒரு மனிதன் பலனற்றவனாக கிடந்தானாம். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஒரு திமிர்வாத நோயாளி இருந்தான். அப்படின்னா அர்த்தம் என்ன? எந்த பலனும் இல்லைங்க, எந்த ஆற்றலும் இல்லைங்க, வலுவற்ற ஒரு மனிதன். 4 பேர் அவனை கட்டில் தூக்கிட்டு போனாங்க. பெதஸ்தா குளத்தின் அருகில் இருந்தவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிம்சோனை போல பலன் இல்லாத மனிதர்களாக, வலுவற்றவர்களாக இன்னைக்கு நாம் வந்திருக்கலாம்.
எல்லாம் போயிட்டு பிரதர், இனிமே ஒண்ணுமே இல்லை பிரதர், வலிமையே இல்லை, ஆற்றல் இல்லை, எல்லாம் போச்சு. பயப்படாதீங்க. உங்களை வலிமை ஊட்ட, உங்களை பலப்படுத்த இயேசு இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வாசிங்க. எசையாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம். எசையா 40:26வது வசனம் வாசிங்க. எசையா 40ஆம் அதிகாரம். உங்கள் கண்களை உயர்த்தி நீங்க வாசிக்கிற பகுதியை பாருங்க. உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் என்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை மிக்கவராய் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. அதனால 29வது வசனம் சொல்கிறது, அவர் சோர்ந்து போகார், அவரது அறிவை ஐந்தறிய இயலாது, அவர் சோர்வுற்றவர்களுக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவர்களுக்கு ஊக்கம் பெருக செய்கிறார். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் பலன் இழந்து ஆற்றல் இழந்து நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அங்கே இயேசு உங்களை சந்திக்கிறார். ஆமென், ஆமென். பெதஸ்தா குளத்தின் அருகில் இருந்த மனிதனை இயேசு சந்தித்தாரா? ஆண்டவர் கேட்டார், எப்பா நலமடைய விரும்புறியா? அவன் சொன்னா, எனக்கு யாரும் இல்லை சாமி, தூக்கி போட்டாதான், என்னை யாராவது வந்து ஹெல்ப் பண்ணாதான் நான் நடக்க முடியும். இயேசு அந்த மனிதனை ஜீவனோடு பலத்தோடு நடக்கும்படி ஆற்றலை கொடுத்தார். கை தட்டுங்க பார்ப்போம். திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதனை 4 பேர் கட்டிலே தூக்கிக்கிட்டு வந்தாங்க. பலனே இல்லைங்க அவனுக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பாவம் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துட்டு நட. உதிரவோக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாருங்கள், இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டாள். பைபிள் சொல்லுகிறது, இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த நேரமே அவள் சுகமடைந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சிம்சோன் பலத்துக்காக அவன் மன்றாடினான், அந்த பலனை அவன் பெற்றான். ஆனால் அதற்கு பின்பு அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்று எழுதப்படவில்லை. அவன் சாகும்போது அநேகர் செத்து போனார்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கிற பலன் என்ன? நீ எந்த இடத்தில் நீ பலவீனமாய் இருக்கிறாயோ அந்த இடத்தில் உடைய பலன் பரிபூர்ணமாய் வரும். நீங்கள் ஆற்றல் பெறுவீர்கள். ஆமென், ஆமென். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஆமென். அப்போ ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? பலனை தருவார். மூன்றாவது வாசித்து பாருங்கள், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 அரசராகமம் 19ஆம் அதிகாரம். 1 அரசராகமம் 19ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். இங்கே எலியா என்ற இறைவாக்கினர் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம்? 4வது வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துவிடும் என்று சொல்லி மன்றாடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதே அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த எலியாவை ஆண்டவர் அவருடைய வல்லமையால் நிரப்பினார். எலியா பேரார்வம் கொண்ட மனிதன் தான். எலியா ஒரு வைராக்கியமுள்ள தீர்க்கதரிசி தான். ஆனால் அவருக்கு என்ன உண்டாயிட்டு தெரியுமா? சோர்வு உண்டாகிவிட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன உண்டாச்சு? சோர்வு. முதல்ல உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போகும்படி, பரிசுத்தத்தை இழந்து போனீர்களா? இயேசு அதை உங்களுக்கு மீட்டு தருவார். ரெண்டாவது, நீங்கள் பலன் என்ன இழந்து வந்திருக்கிறீர்களா? இயேசு அதை உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமென், ஆமென். மூன்றாவது, உற்சாகத்தை இழந்து நீங்கள் சோர்வுற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா?
இன்னைக்கு உங்க சோர்வுகள் மாறுவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வாயத்தார் சொல்லுங்க. என் சோர்வுகள் மாறுவதாக. என் சோர்வுகள் மாறுவதாக. என்னுடைய சோகங்கள் மாறுவதாக. என்னுடைய சோகங்கள் மாறுவதாக. எனக்குள்ள இருக்கிற பயங்கள் மாறுவதாக. எனக்குள்ள இருக்கிற பயங்கள் மாறுவதாக. எனக்குள்ள இருக்கிற பதற்றங்கள் மறைவதாக. எனக்குள்ள இருக்கிற பதட்டங்கள் மறைவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, அநேகருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? எனக்கு ஏதாவது நடந்துருமோ, பிரைஸ் தி லார்ட், திடீர்னு ஏதாவது நடந்துருமோ, வாழ்க்கையில் இழப்புகளை சந்தித்து விடுவோமோ, குடும்பம் ஏதாவது ஒரு விதத்தில் கண்ணியில் சிக்கிக்கொள்ளுமோங்கிற பயம். எலியா ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணார், என்னை நான் வாழ்ந்தது போதும், நான் மரிப்பது நல்லது. ஆனால் பைபிள் சொல்கிறது தேவன் அவர் மீது தம்முடைய வல்லமையை ஊற்றினார். பிரைஸ் தி லார்ட். அதனால பாருங்க, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன தெரியுமாங்க? வாசிங்க சங்கீதம் திருப்பாடல் 51ஆம் அதிகாரம். திருப்பாடல் 51ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள் தயவு செய்து 12வது வசனம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு என்னதாங்க? மீட்பின் மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன மகிழ்ச்சி? மீட்பின் மகிழ்ச்சி. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு மீட்பின் மகிழ்ச்சியை தாரும். எனக்கு மீட்பின் மகிழ்ச்சியை தாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு என்ன தேவை? சோர்வின் உள்ளமா? உற்சாகத்தின் ஆவி. சொல்லுங்க, உற்சாகத்தின் ஆவி. சத்தமா சொல்லுங்க. என்ன ஆவி வேணும்? உற்சாகத்தின் ஆவி. உற்சாகத்தின் ஆவியை எனக்கு தாங்கப்பான்னு நீங்க கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பாருங்க, வாழ்க்கையில சோர்வுற்ற நிலை, சோர்ந்து போன மனநிலைமை. வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தா கூட எப்படிதான் இருக்குது? கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கல தலையெழுத்தேன்னு போவோம். முதல்ல மாத்துங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, எனக்குன்னு வைத்தது கண்டிப்பா நடந்தே தீரும். ஆண்டவர் எனக்கு வைத்த ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஆண்டவர் எனக்கு வைத்த நன்மைத்தனங்களை ஒருத்தராலையும் எடுக்க முடியாதுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் நீங்க எந்த சோர்வினால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சோர்வுகள் இன்னைக்கு உங்களை விட்டு வெளியேறும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 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 அதனால தான் இந்த எலியாவை குறித்து வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து விடுகிறேன். நீங்கள் 1 அரசராகமத்திலே ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. 8வது வசனம். அப்போது அவர் எழுந்து உண்டு பருகினார், அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க முகத்தில் இருக்கிற சோகங்கள் மாறட்டும். அன்னாள் ஒரு சோகமான பெண். ஆமென். ஆமென். அன்னாள் ஒரு சோர்வடைந்த ஒரு பெண். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அந்த சோர்வடைந்த பெண் எப்போ தேவ சமூகத்தில் வந்து இருதயத்தை திறந்தாலோ அதற்கு பின்னால அவளுடைய முகம் என்ன செய்யல? வாடவில்லை. இன்னைக்கு உங்க முக வாட்டங்கள் மாறட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சங்கீதம் திருப்பாடல்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்க உள்ள எடுத்துக்கொள்ளுங்க. உங்க சோகங்களும் சோர்வுகளும் இந்த நாளிலே உங்களை விட்டு வெளியேறட்டும். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க 30ஆம் அதிகாரம் திருப்பாடல் 30:11 சொல்லுகிறது, நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர், என் சாக்கு துணியை களைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வீர்கள், பலனை பெற்றுக்கொள்வீர்கள், மகிழ்ச்சி உற்சாகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது பிரியமானவர்களே, நீங்கள் வாசிங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாசிங்க 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள் 30ஆம் அதிகாரம்
19வது வசனம் படிங்கப்பா. 1 சாமுவேல் 30:19. அவர்கள் சிறைபிடித்தவர்கள் சிறுவரோ முதியவரோ புதல்வரோ எவரும் விடுபடாமல் அவர் மீட்டார். கொள்ளை பொருளில் அனைத்தையும் தாவீது மீட்டு கொண்டு வந்தார். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முதல்ல பாவத்தின் நிமித்தமாய் ஒரு மனிதன் இழக்கிறான் தேவ மகிமையை. தேவ மகிமையை அவர் நமக்கு திரும்ப தருகிறார். அல்லேலூயா. பலத்தை இழந்து போகிறான், அவர் மீண்டும் நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நாம் எப்படி இருக்கிறோம்? சோர்வுற்றவர்களாக, மகிழ்ச்சியை இழந்தவர்களாக இருக்கிறோம். இயேசு அதை நமக்கு திரும்ப தருகிறார். அதனால தான் சொன்னாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாலாவது, நம் குடும்பங்களில் சில நேரங்களில், பல நேரங்களில் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்குறீங்க. அவருடைய வாழ்க்கையில் அவர் பல சந்தர்ப்பங்களை சந்தித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவர் எல்லாத்தையும் மீட்டு கொண்டார். யோபுடைய வாழ்க்கையில் இழந்தது உண்டு. ஆமென் ஆமென். உடைமைகளை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், எல்லாம் போச்சு. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அவருடைய குடும்பத்தை எல்லாம் சேர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்களாம். ஆமென் ஆமென். இன்னைக்கு உங்க வீட்டில் ஒருவேளை உறவுகள் பிரிந்திருக்கிறார்களா? சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு விலகி போனார்களா? எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்ப கூட்டிட்டு வருவார். எல்லா உறவுகளையும் இணைப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஒன்று சேர்ப்பார். உங்கள் குடும்பங்கள் இணையும். திருப்பாடல் 133:1 சொல்லுறது போல, சகோதரர்கள் ஒன்றுபட்டு இருப்பது எத்தனை. அந்த ஒற்றுமை உங்க வீட்டில் வரும், குடும்பத்தில் வரும். எல்லாரும் ஒன்னாகுவீங்க. பிரிந்து போன மகன் எப்படி அப்பாவை விட்டு தூரமாக போனான், அவன் திரும்ப வந்த பொழுது அந்த வீடு என்னாச்சு? விழா கோலம் பூண்டது. அதே போல குடும்பத்தை இணைப்பார், எல்லா நன்மையும் தருவார். ஆண்டவரே, இன்னைக்கு என் கணவரை மீட்டுக்கொள்ளும், என் மனைவியை மீட்டுக்கொள்ளும், பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளும், உறவுகளை மீட்டுக்கொள்ளும், என் வீட்டை, என் குடும்பத்தை உமது மகிழ்ச்சியால் நிரப்பும், உம்முடைய ஆனந்தத்தினால் நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் என்று சொல்லி இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. காரணம் என்ன? இழந்து போனதை தேடி மீட்டெடுக்க மானிட மகன் வந்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. உங்க பொருளாதாரங்கள் சீர்படும், உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் மாறும். எதெல்லாம் இழந்து போனீங்களோ எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். கை தட்டுங்க பார்ப்போம். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். தகப்பனே, என் வாழ்க்கையில எங்கெல்லாம் இழப்புகளை சந்தித்தேனோ, எங்கெல்லாம் இழந்த அனுபவங்கள் இருக்கிறதோ, அந்த இடத்திலெல்லாம் நீர் மாறும். என் இழப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. லூக்கா 19:10 படி இழந்து போனதை தேடி மீட்டெடுக்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். எதற்கு தெரியுமா? என் மகளே, இழந்து போனியா? கண்ணீரோடு இருக்கிறியா? வியாதியில தத்தளிக்கிறாயா? கடன் பாரங்கள் கஷ்ட நஷ்டங்களால் வருந்தி கொண்டிருக்கிறாயா? நான் வருகிறேன், உன் இழந்து போன வாழ்க்கையை மீட்டெடுக்க வருகிறேன் என்று சொல்லி இயேசு வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி பாடுவோம், கைகளை தட்டி பாடுவோம். இழந்து போனதை மீட்க இயேசு வந்தார், இல்லாத வாழ்க்கையை தேடி தந்தார். போனதை தேடி இயேசு வந்தார்,
இழந்து போனதை தேடி ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறவர். நல்ல கை தட்டி பாடுங்க. ஆமென். இழந்து போனதை மீட்க இயேசு வந்தார், இல்லாத வாழ்வை தேடி தந்தார். இழந்து போனதை மீட்க இயேசு வந்தார், இல்லாததை மீட்க இயேசு வந்தார். இழந்து போனதை மீட்க இயேசு வந்தார், இல்லாத வாழ்வை தேடி தந்தார். இழந்து போனதை மீட்க இயேசு வந்தார், இல்லாத வாழ்வை தேடி வந்தார். இழந்து போனதை மீட்க இயேசு வந்தார், இல்லாத வாழ்வை தேடி தந்தார். இழந்து போனதை மீட்க இயேசு வந்தார், இல்லாத வாழ்வை தேடி தந்தார். இயேசு வந்தார், இயேசு வந்தார், என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். இயேசு வந்தார், இயேசு வந்தார், என் வாழ்வை தேடி இயேசு வந்தார். இயேசு வந்தார், இயேசு வந்தார், என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். இயேசு வந்தார், இயேசு வந்தார், என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். சொல்லுங்கப்பா. இயேசு வந்தார், இயேசு வந்தார், என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். இழந்து போனதை மீட்க இயேசு வந்தார், இல்லாத வாழ்வை தேடி தந்தார். இழந்து போனதை இயேசு வந்தார், இல்லாத வாழ்வை தேடி தந்தார். இயேசு வந்தார், இயேசு வந்தார், என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். சொல்லுங்க. இயேசு வந்தார், இயேசு வந்தார், என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். கண்களை மூடி கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போய் வந்திருக்கிறோம், அந்த இழப்புக்களை மாற்றுங்கப்பா. நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல குரலை உயர்த்தி கூப்பிடுங்க. எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இது உங்களுடைய நேரம். நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவருடைய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நேரம். ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. கூப்பிடுங்க பிரதர் சிஸ்டர், வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே. உலையான சேற்றில் இருந்த என்னை அவர் மீட்டு மகனாக தெரிந்து கொண்டார். உலையான சேற்றில் இருந்த என்னை அவர் மீட்டு மகனாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். இயேசு வந்தார், இயேசு வந்தார், என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். சொல்லுங்கப்பா. இயேசு வந்தார், இயேசு வந்தார், என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். Praise the Lord. கைகளை உயர்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் பலனை இழந்து போனோமோ, நோயாளிகளாய் மாறி போனோமோ, எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பலன் குன்றியவர்களாக வந்திருக்கிறோமோ, அந்த இடத்தை இயேசுட்ட கொடுங்க. ஆண்டவரே, வாங்க இயேசப்பா, என் வாழ்க்கையை வந்து பாருங்க. ஆண்டவரே, நான் நோயாளியாக வந்திருக்கிறேன், பலவீனத்தோடு வந்திருக்கிறேன். வெளியே பார்க்கறதுக்கு ஆண்டவரே ஒரு மெழுகு சிலை மாதிரி இருக்கிறேன், ஆனால் உள்ள பலம் இல்லை. ஆண்டவரே, களிமண் போல இருக்கிறப்பா, என் மேலே இறக்க வைங்க. ஆண்டவரே, என்னை மீட்டுக் கொள்ளுங்க. ஆண்டவரேன்னு கைகளை உயர்த்தி கூப்பிடுங்க. இப்படி வல்லமங்க மேலே இறங்குகிறது.
பலனடைந்த என் வாழ்வை மீட்டுக் கொண்டார். பலவானாய் என்னை மாற்றிவிட்டார். என் வாழ்வை மீட்டுக் கொண்டார். சொல்லுங்க, பலவானாய் என் வாழ்வை மாற்றிவிட்டார். மாற்றிவிட்டார், மாற்றிவிட்டார். பலவானாய் என்னை மாற்றிவிட்டார். மாற்றிவிட்டார், மாற்றிவிட்டார். பலவானாய் என்னை சொல்லுங்க வாயை திறந்து, மாற்றிவிட்டார், மாற்றிவிட்டார். பலவானாய் என்னை மாற்றிவிட்டார். இயேசு வந்தார், இயேசு வந்தார். என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். இயேசு வந்தார், இயேசு வந்தார். என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் சோர்வடைந்து போய் வந்திருக்கிறேனோ, ஆண்டவரே, சோர்வுற்ற மனநிலை, ஆண்டவரே, வீட்டில் கணவர்கிட்ட, மனைவிட்ட, பிள்ளைங்கிட்ட, பெற்றோர்கிட்ட எங்கேயுமே ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லாமல் என் மனசில் எல்லா நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான சிந்தனைகள், ஆண்டவரே, தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத காரியங்கள், தீமையை குறித்த காரியங்கள், ஆண்டவரே, வாழ விருப்பம் இல்லாமல் மனம் உடைஞ்சு போய் வந்திருக்க ஆண்டவரே, இதோ என் வாழ்க்கையில் வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, மனமுடைந்த என் வாழ்வை மீட்டுக் கொண்டார். மனமகிழ்ச்சி என் வாழ்வில் தந்து விட்டார். மனமுடைந்த என் வாழ்வை மீட்டுக் கொண்டார். சொல்லுங்கப்பா, மனமுடைந்த என் வாழ்வை மீட்டுக் கொண்டார். மனமகிழ்ச்சி என் வாழ்வில் தந்து விட்டார். மனமுடைந்த வாயை திறந்து முதல்ல அறிக்கையிடுங்க. மனமகிழ்ச்சி என் வாழ்வில் தந்து விட்டார். மனமுடைந்த என் வாழ்வை மீட்டுக் கொண்டார். மனமகிழ்ச்சி என் வாழ்வில் தந்து விட்டார். மனமுடைந்த என் வாழ்வை மீட்டுக் கொண்டார். மனமகிழ்ச்சி என் வாழ்வில் தந்து விட்டார். தந்து விட்டார், தந்து விட்டார். மனமகிழ்ச்சி என் வாழ்வில் தந்து விட்டார். நம்பிக்கையோடு தந்து விட்டார், தந்து விட்டார். மனமகிழ்ச்சி என் வாழ்வில் தந்து விட்டார். தந்து விட்டார், தந்து விட்டார், தந்து விட்டார். மனமகிழ்ச்சி என் வாழ்வில் தந்து விட்டார். இயேசு வந்தார், இயேசு இயேசு வந்தார், இயேசு வந்தார். என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். சந்தோஷமாய் இயேசு வந்தார், இயேசு வந்தார். என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். நான்காவது, நம்முடைய குடும்பங்களில் உள்ள எல்லாரையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய கணவரை, என்னுடைய மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் எங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, தாவீது எப்படி தன்னுடைய குடும்பத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டானோ அதே போல் என் வீட்டில் ஆண்டவரே உங்கள் இறக்கம் கடந்து வரட்டும். அப்பா, கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரே, மகளே, மகனே, இன்னைக்கு நீ என்ன துக்கத்தோடு வந்தியோ, இந்த டிசம்பர் 1ஆம் தேதி இயேசுவின் வாழ்க்கையை சந்திக்கிறார். ஒரு அற்புதம் உன் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற 12வது மாதத்தின் முதல் நாளில் நிற்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தின் பாதைகள் திறக்கிறது. அதிசயத்தின் பாதைகள் திறக்கிறது. நஷ்டத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தின் பாதையை திறக்கிறார். ஆமென். வல்லமை இறங்குகிறது. ஆமென். துக்கங்கள் மாறுகிறது. ஆமென். ஒரு நிமிஷம் கண்ணீரோட இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசுவே, இயேசுவே. அற்புதம் நடக்கிற நேரம். வியாதிகள், வேதனைகள், பிரச்சனை, போராட்டங்கள் உங்களை விட்டு மறைந்து போகிற நேரம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நல்லா கூப்பிடுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. சமாதானம், சந்தோஷம் எனக்கு தந்தார். நிம்மதி என் வாழ்வில் தந்து விட்டார். சமாதான சந்தோஷம் எனக்கு தந்தார். நிம்மதி என் வாழ்வில் தந்து விட்டார்.
சமாதானம் சந்தோஷம் எனக்கு தந்தார். நிம்மதி என் வாழ்வில் தந்து விட்டார். சொல்லுங்க, சமாதானம் சந்தோஷம். நல்ல வாயை திறந்து அப்ளை பண்ணுங்கப்பா. வாயை திறந்து விசுவாசத்தை சொல்லுங்க. சமாதானம் சந்தோஷம் எனக்கு தந்தார். நிம்மதி என் வாழ்வில் தந்து விட்டார். தந்து விட்டார், தந்து விட்டார். நிம்மதி எனக்கு தந்து விட்டார். தந்து விட்டார், தந்து விட்டார். நிம்மதி எனக்கு தந்து விட்டார். கடன் பாரம் கஷ்டம் எல்லாம் நீக்கிவிட்டார். தொழில் வளம் என் வாழ்வில் பெருகச் செய்தார். கடன் பாரம் கஷ்டம் எல்லாம் நீக்கிவிட்டார். தொழில் வளம் என் வாழ்வில் பெருகச் செய்தார். பெருகச் செய்தார், பெருகச் செய்தார். ஆயிரம் ஆயிரமாய் பெருகச் செய்தார். பெருகச் செய்தார், பெருகச் செய்தார். ஆயிரம் ஆயிரமாய் பெருகச் செய்தார். இயேசு வந்தார், இயேசு வந்தார், இயேசு வந்தார். என் வாழ்வை மீட்க இயேசு வந்தார். இயேசு வந்தார், இயேசு தேவ வல்லமை இறங்கி வருகிறது. வாழ்வை மீட்க இயேசு லூக்கா வந்தார். 19:10 படி இயேசு வந்தார். இழந்து போனதை தேடி மீட்டெடுக்கவே வாழ்வை மீட்க மானிட மகன் வந்தார். இயேசு வந்தார். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்வை மீட்க இயேசு தகப்பனே, வந்தார். இயேசு வந்தார். இயேசு வந்தார். என் வாழ்வை மீட்கவே இயேசு வந்தார். அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தோல்ல கை வைங்க. அப்படியே எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உங்க வல்லமை இறங்கி வருகிறதப்பா, உங்க வல்லமை இறங்கி வருது. கண்களை மூடி கூப்பிடுங்க. லூக்கா 19:10 படி இழந்து போனதை தேடி மீட்டெடுக்கவே மானிட மகன் வந்தார். ஆண்டவரே, இந்த சகோதரன் இந்த சகோதரி எதை இழந்து போனார்களோ அந்த இழப்புகள் மாறுவதாக. சொல்லுங்க, மாறுவதாக. குடும்பத்தில் இழந்து போன ஆண்டவரே உறவுகளின் இழப்புகள் மாறுவதாக. ஒருவேளை உறவுகள் பிரிந்து போயிருந்தால் ஆண்டவரே, உறவுகள் ஆண்டவரே விரிசல் அடைந்திருந்தால், சொந்த பந்தங்களிலே ஆண்டவரே நட்புறவுகளின் மத்தியிலே ஏற்பட்ட எல்லா பிரச்சனை போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போவதாக. குடும்பங்கள் அமைதியை காணட்டும், சமாதானத்தை காணட்டும், சந்தோஷத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப தருவீராக. வல்லமை இறங்கி வருவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கிற நேரம் இயேசுவின் நாமத்தில் கூப்பிடுங்க. இயேசுவே, 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 தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. உம்முடைய மகிமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. பொருளாதார பிரச்சனை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே வெளியேறட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, அற்புதம் நடக்கட்டும். அதிசயத்தை காண செய்கிறவரே, அதிசயங்களை காண செய்யுங்கப்பா, அதிசயத்தை காண செய்யுங்கப்பா. வியாதிகளும் வேதனைகளும் மறைந்து போகட்டும். எல்லா தரித்திரங்களும் நீங்கி போகட்டும். சாத்தானின் கட்டுகள் விலகி ஓடட்டும். ஆசீர்வதியும், எல்லா நன்மைகளாலும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.